ஹாய் நம்பர்களை நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு சண்டே எங்களுக்கு லீவு. எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமா ஃபேமிலியாக இருந்து இன்றைக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். பாபிக்கு போட போகிறோம். எங்களோட பிள்ளைய குளிக்க போயினா நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். என்ன மாதிரி என்று பார்க்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போது பாருங்க. நாங்களும் அதே மாதிரி தான் முதல் காட்டுற மாதிரி தான் பீச்சு. இது அதோட ஜாயின் பண்ணி தான் பெருகுது. அதுவும் கிட்டத்தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்களை பார்க்க தெரிஞ்சிருக்கும். முதல் பார்த்த காணொலியை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கும். எங்களோட ஏரியா ஃபுல்லாக எல்லாம் பீச் தான். ஏன்னாப்பா எங்களை சுற்றி எல்லாம் பீச் தான். நல்லா இருக்குது. இங்கே டக்கெல்லாம் போகுது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் எல்லாருமா என்ஜாய் பண்ணி பாபிக்கு போட்டு எல்லாம் மசத்தை போகிற மெஸ் ஃபேமிலி வாங்க பார்க்கலாம். எங்களோட அப்பா பாபிக்கு போட ரெடி பண்ணுறாரு. என்ன எல்லாம் உள்ள குளிக்க போட்டால் உடனே பசியான்னு சொல்லுவா. அதால் எங்கடப்பா சோசேஜ் போடுறாரு. என்னப்பா என்னது என்ன பேர்? யா உங்களுக்கு இது பிடிக்குமோ? இது கொஞ்சம் பைசி நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிடுவோம். நம்ம மாறின அப்புறம் சாப்பிட்டா பாபிக்கு சாப்பிடலாது. ஒரு ஆக்கில் ஒரு மயத்தில் போய் சொல்லிக்கணும். ஆறுன அப்புறம் தான் சாப்பிடலாம் வேணும். எங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. எங்களுக்கு சுட சுட போட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அப்போ தான் நல்லா என்ஜாய் ஆகிருக்கும். ஏன்னாப்பா இப்போ நாங்கள் முதல் சின்ன ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்குறோம். இன்றைக்கி ஒன்றோடு செய்ய போகிறோம். ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். செய்ய போகிறோம். பார்க்கலாம். அப்பா பாருங்கப்பா. எங்கடப்பா கழிச்சு போனார். எல்லாம் அவங்களுக்கு அப்பா மட்டும்தான்னு சொன்னால் எல்லாம் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். நானும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் சின்னாக்களை நாங்கள் கூப்பிட்றதில்ல ஒன்றுக்கும். என்னென்னு சின்னாவியல் சின்னாக்கள் என்ஜாய் பண்ணினோம். நாங்கள் கூப்பிட்டாலும் சில நேரம் அதுக்காண்டி கூப்பிடுறதை விட்டுட்டோமே. சாப்பிட வாங்கோடு தான் கூப்பிட்றோம் நாங்கள். இது பாருங்க எங்கடாப்பா கடற்கரைக்கு கிட்ட போய் அப்படி இருக்குது. ஒன்று வித்தியாசம். நாங்கள் முதல் பார்த்த காணொளி அது கொஞ்சம் கல்லெல்லாம் உயர்த்தி வச்சிருப்பினோம். இது கொஞ்சம் கீழே வராங்களா அஞ்சு நீங்கள் தொட்டாசி நீங்கள் அமைஞ்சு பாருங்க. எங்கடா அப்பா சொல்கிற தொட்டாசி நீங்கள் என்னென்னு தெரியல பாருங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசம் டிஃப்ரெண்ட். அப்போ மரத்துக்கிட்ட நிற்கபடியாக இருக்குது. அப்பா பச்சை சட்டை. அப்பா பாருங்க. அப்பா பாருங்க. அப்பா போகிறதுக்கு போகிற இடமெல்லாம் தமிழ் சுமதி போய் கொண்டிருக்கிறா. உங்களுக்கு காட்டினா நல்லா இருக்குமென்று தான் இந்த வித்தியாசமான காணொளி. பாருங்க ஒரு மரத்தில் வருங்கப்பா. கவனம் மசுக்குட்டி ஊர்மாய் மசுக்குட்டி இருந்து இந்த முள்ளு மரம் இருக்கப்பா. உங்களுக்கு பட்டா கடிக்கும். கவனம். எங்கடப்பா எப்படி இருக்குங்கடப்பா? பிடிச்சிருக்கா? காலை உடைக்காமல் இருந்தால் சரி. வழி எங்களுக்கு இருக்கிறது எங்களோட அப்பா மட்டும்தான். கால் உடையிறது எங்களுக்கு கவலையாக இருக்கும். பிறகு எங்களோட அப்பா இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இது இந்த இடத்துலையும் போடுறோம் நாங்கள். இஞ்சி பாருங்க. இந்த இடத்துலையும் இந்த பிளேஸ்லேயும் போடுவோம் பாவிக்கோ. இது நல்லா இருக்கும். ஒரு தரம் வந்து பார்க்க மாட்டேன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு இதில் என்ஜாய் பண்ணுவோம். இஞ்சி பாருங்க. டக்கெல்லாம் பார்க்க இப்படியே போடுறோம். இஞ்சி பாருங்க. இப்படி காட்ட உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்கட அப்பா நிற்கிற இடத்துலேருந்து அந்த டக் போகிற இடத்துலேருந்து இஞ்சி பாருங்க. நல்ல இடம். நல்ல பிளாங்கெட் எல்லாம் பிரித்து நாங்கள் பாபிக்கு போடுறது. இதில் ஒரு குட்டி நித்திரையும் கொள்ளலாம். நினச்சா எங்கே கொள்வது சும்மா என்ஜாய்மெண்ட் தான் கொஞ்சம். யா ஓகே சூப்பராக இருக்கும். வாங்க நல்லா இருக்கும். க்ரீன் இன்றைக்கு க்ரீனில் வந்துருக்குறோம். ஏன்னு சொன்னால் பீச்சில் என்ஜாய் பண்ணால் அப்படி க்ரீனில் இருக்கணுமென்ட்டு. மரத்துக்கு இருந்தால் நாங்கள் மரம் மாதிரி இருக்கோம். மேனப்பா யார் மரம் மெஸ் ஃபேமிலி சிவமதி யாருன்னு தெரியாமல் இருக்கும். அதால் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும். என்னோட சொன்னால் இதை பார்த்தா உங்களுக்கு விட மாட்டீங்க. இது என்ஜாய் பண்ண பார்த்தா விட மாட்டீங்க. நல்லா இருக்கும். பார்க்க ஆசை இருக்கும். எனக்கும் ஆசை எங்கள் இப்படியான இடம். எனக்கு விருப்பம் என்ன கடவுள் தான் இந்த அப்பாண்டபடி எல்லாம் கொண்டே காட்டு வரலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இடத்த எங்கட காணொலியில் பார்த்துருப்பீங்க. அந்த காணொலி என்ன காணொலின்னு முதல்ல சொல்லுங்கள். கொண்டே காட்டுறோம். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்படி இருக்குது பார்த்தீங்களா?
சூப்பராக இருக்குது. எங்களுக்கு மச் பண்ண மாதிரி இருக்கா லீஃப் எல்லாம் இலையெல்லாம். எங்களோட அப்பாவும் க்ரீன். இன்றைக்கு அப்பா நாங்கள் சொல்லாமல் போட்டுக்கொண்டு வந்துட்டோம். எதிர்பார்க்காம அப்பா க்ரீன் போட்டவர். அதுக்கு பதிலாக நான் போட்டுக்கொண்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது. நானும் அப்பா மச் பண்ணுறோம் இன்றைக்கு. அங்கே போகலாம். சொசைட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படி திருப்ப போகிறோன்னு பாருங்க. ஃபேமிலி சிவமை தான் பாபிக்கும் போட்டு எடுக்க போனோம். கத்தர் சூப்பராக இருக்குங்க. இப்போலாம் திருப்பியாச்சு. போடுவாங்க. இப்போ பாருங்க சூப்பராக இருக்குங்கடாப்பா. வழியால் கடைக்கு போகிறாங்க. எங்கடாப்பா சூப்பராக இருக்குங்க. நம்மளை வாங்கியிருக்கிறோம். இனி லவ் குளிச்சுட்டு வந்து வெட்ட போகிறோம். கட் பண்ணி சாப்பிட போகிறோம். சூப்பராக ஓகேங்க. சோசேஜ் குக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. குக் பண்ணி சூப்பராக வந்துட்டு நான் எடுத்து வைக்கிறேன். என்னென்னா எங்களோட லவ் வரைக்கும் பசின்னு சொல்லக்கூடாது. அந்த வழியாக முதலே குக் பண்ணி வைக்கிறேன்லாம். நான் எல்லாம் ஒரே நேரத்தில் குக் பண்ணிடாது தானே, அதனால் ஒன்றை செய்கிறேன். இப்படி போட்டுட்டு நான் இனி சிக்கன் போட போகிறேன். சிக்கன் நாங்கள் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் காட்டுங்க. எப்படி செய்த நான்னு சொன்னால் பச்சை மிளகாய், இஞ்சி, தெரியும் எங்களோட ஊர் பச்சை மிளகாயையும் இஞ்சி உள்ளி எல்லாம் அரைச்சி போட்டு சில்லி பவுடர் போட்டு தந்தூரி பவுடர் போட்டு சூப்பராக இருக்க போதும் எல்லாம் போட்டு நான் ஊற வச்சுனா இப்போ அதையும் போட போகிறோம். எப்படின்னு பாருங்க. இவங்க எப்படி இருக்காண்டு ஏன்னா ஒன்றா போடணுமோங்க. ஏன்னா சிக்கன் குக் பண்ணுறது டேக் டைம் எடுத்து செய்ய வேணும். அப்போ தான் மெதுவாக குக் பண்ணும். ஓகேங்க போகட்டும். போதுங்க. ஸ்மால் இஞ்சி பேபி டாக் இஞ்சி வேணுங்க. ஆசையாக இருக்குது. எனக்கு பிடிக்குமோ ஊரில் கோழி குஞ்சு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நல்ல ஓகேங்க. உண்டைக்கு சண்டே நல்ல டாக்குக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். டாக் அண்டியில் சூரியோலி சும்மா சூரியோலி பீச்சுக்கிட்டுஞ்சு குட்டி குட்டி கோழி குஞ்சு மாதிரி. இது டாக் குஞ்சுஞ்சு. கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஆண்டு வரும். கொஞ்சம் 1 2 3 4 5 6 குஞ்சு எங்களை மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபேமிலி மாதிரி போய் கொண்டு வைக்கணும். 2 4 5 இது வருங்க. பிக் ஃபேமிலி இங்கே கொஞ்சம் சரியா ஃபேமிலி மாதிரி இருக்குண்டு சூப்பராக இருக்குது. சிக்கன் எல்லாம் நல்லா வெறுவெல்லாம் குக் பண்ணிவிட்டு மற்ற பக்கம் திருப்பி விட போகிறோம். சிக்கன் குக் பண்ணிக்க பொறுமையோட சிக்கன் குக் பண்ண வேணாம். அப்போ தான் அந்த லைன் எல்லாம் வரும். பின் லைன் பாருங்க. இஞ்சி பாருங்க இப்படி லைன். அந்த லைன் சிக்கனில் இப்படி லைன் இருக்கணும். இப்படி அப்போ தான் குக் பண்ணேன் அர்த்தம். ஓகேங்க பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்து கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் காட்டுங்க. வீட்டை இருந்து நாங்கள் ஊற வச்சு தந்தூரி சிக்கன் ஜிவங்க அப்படியெல்லாம் எப்படி செய்து கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாம் இப்படி போட்டு எங்களோட அப்பா வழியால் போட்டார். உள்ளே குளிக்க போட்டினா குளிச்சுட்டு வருவினா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்படி போட்டால் தான் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு சிலஸ் வச்சிங்க. இப்படி போட்டு இப்படி எடுக்க போகிறோம். இந்த சிக்கனுக்கு பேர் தந்தூரி சிக்கன். இஞ்சி பாருங்க அப்படி இருக்காண்டு. இதெல்லாம் அப்படி இல்லை நாங்கள் வீட்டை செய்தனாங்க. இஞ்சி பார்த்தீங்களா
எங்களோட ஹோமில் மேக் பண்ணி நாங்கள் வைப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக செய்து வைக்கிறோம் நாங்கள். ஓகேங்க, நீ எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகின அப்புறம் காட்ட போகிறோம். இப்போ பாருங்க நாங்கள் க்ரீன் ஆனியன் பட்ட போகிறோம். இங்கே வாங்க, இப்போ பீச் ஏரியாவில் அப்படி இருக்குது. நாங்கள் வந்து இஞ்சியை ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பட்ட போகிறோம். எல்லாம் கழுவி கொண்டு வந்து நாங்கள் இங்கே வாங்க கறி மிளகா உள்ளி எல்லாம் பட்ட போகிறோம். கறி மிளகாயிலே பைசி இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இப்போ இதெல்லாம் பட்டி ஊசிக்கிழமை தெரியும், சின்ன கிழமை ஊசிக்கிழமை, அதை நாங்கள் புரட்டி எடுக்க போகிறோம். வெளியாளங்களுக்கு செய்கிறது விருப்பம். அது வீட்டை செய்தால் தெரியும் தானே எப்படி வாசமாக இருக்குமெண்டு. அதால் இஞ்சி செய்வோம்ண்டு கொண்டு வந்து நாங்கள் இப்படி வட்டி எடுக்க போகிறோம் சின்ன சின்னனா. இப்படி எல்லாம் வட்டி எடுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இஞ்சி வேறுங்க இப்படி சிக்கன் குக் பண்ணிட்டு இதை அப்படியே திருப்பி விடுவோம். கொஞ்சம் லைன் வரையில் இஞ்சி வந்துட்டு எனக்கு அந்த சிக்கனுகள் போட்டால் அந்த லைனுகள் வரணும், இல்லாட்டி அப்போ தான் சிக்கனாக இருக்குங்க. பொறுமையோட விடணும். டக்கடை சாப்பிட்டா பிறகு குக் பண்ணாதவங்களுக்கு சில பேர் செய்தால் சாப்பிடாது. ஏன்னு சொன்னால் பச்சையாக போடுவேன்னா சிக்கன் பொறுமையோட செய்யணுமோங்க யாரும், அப்போ தான் வடிவா சாப்பிட்லாம். இதா குக் பண்ணுது வடிவா. எல்லாம் குக் பண்ணட்டும் வடிவா. என்ன முடியலை லவ் அப்படி என்ன வேறுங்க அப்படி இருக்கிறாண்டு அவங்களுக்கு பற்றி லவ் சாப்பிட்டுட்டு நெட்டோ குடிக்க போகிறோம். நெட்டோ ஓகே. எப்படியெல்லாம் ஐஸ் போட்டுட்டோம் எங்களோட குட்டி மாக்கள். இங்கே நாங்கள் இப்போ ஒவ்வொரு நெட்டோ வாங்கினாங்க அவைக்கு விருப்பம் எங்களோட குட்டி மாக்களுக்கு. அதனால் நான் இப்போ செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். இப்போ செம்மையான ஒர்க்கிங் இன்றைக்கு. ஃபர்ஸ்ட் எங்களோட லவ்வுக்கு குட்டி மாக்கு ஃபர்ஸ்ட் drink it. இது சாலமாக்கு எங்க சன்னுக்கு காட்டுங்க. சன் சுவை அப்போ சுவை. ஓகே இந்த சன்னை காட்டுங்க. என்ன மை சன்னுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கிறீங்கன்னா இப்போ குடிக்கிற நெட்டோ நீ குட்டிமான ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கு. அவை காட்டக்கூடாது தானே, அவனை மாமா ஆசை பண்ணி தான் நாங்கள் காட்டணும். அதால் காட்டில நாங்கள் லவ் உண்டு அவாக்கு நெட்டை கொடுக்க போகிறோம். இஞ்சி வேக சிக்கனெல்லாம் இப்படி குக் பண்ணி சூப்பராக வந்துட்டு இஞ்சி எப்படி குக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் சிக்கன் குக் பண்ணணும், அப்போ சாப்பிட நெல்லா இருக்குது. ஒரு சலாட்டை போட்டுட்டு ஒரு சிக்கன் மட்டுமே காணும். இவங்க எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு நீ மெட்டை பாபிக்கு போட போகிறேன். போயிட்டு வந்தேன் அப்பா மாமா நடக்க பாபிக்கு கேட்டு 2 ஆக்கள் அடித்து பஸ் கூப்பிடுவேன். மாட்டேன்னு சொல்கிற பழக்கம் இல்லை. நாங்கள் நான் எங்கேயும் பூ வைக்க யாரும் கூப்பிட்டா பஸ் கூப்பிட்டானே என்ன யார் கூப்பிட்டானே மாட்டேன்னு சொல்லுங்க. அவர் அப்படி இல்லை, பஸ் கூப்பிட்டானே ஃப்ரெண்ட் கூப்பிட்டானே ஓகேன்னு போவேன். அப்படி வெறிவி நம்ம எல்லாரும் எங்களுக்கு வர மாட்டேன். எனக்கு சில நேரம் அது பிடிக்காது. ஆனால் நல்ல குணம் இருக்கத்தான் வேணுமாங்க உங்களுக்கு என்ஜாய் பண்ணிக்க. அப்புறம் அது நாள் போயிடுமாங்க. அதுக்கு தான் நான் அவையில் இவரை விட நான் நல்ல நான் அப்புறம் என்ஜாய் பண்ணிடலாம். இல்லை நாங்கள் அப்பா விட்டுட்டு சாப்பிட மாட்டோம். அப்புறம் டாக் வந்துடும். சண்டே வந்திருக்கும், அது எங்களுக்கு பிடிக்காத சண்டே வந்திருக்கும். சட்டே நான் சிரிச்சு கொண்டிருப்பேன். ஓகேங்க இஞ்சி வாங்க. எங்கடா அப்பா சிக்கன் நல்லா குக் பண்ணிட்டா, சூப்பராக குக் பண்ணிட்டு நல்லா இருக்கு. சுட கொடுக்க அப்பாவுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகேங்க எங்கடாப்பா கனவா பிரட்ட போகிறோம். என்ன விடுறோம் சூப்பராக இருக்கு. ஊசி கணவாய் அதுவும் சூப்பராக எங்கட அப்பா ஊற வச்சிருக்கிறார். சூப்பராக இங்கே வாங்க. எங்கடா
போடலாம். நாங்கள் முதல் எடுத்து நாங்கள் கனவா புரட்டை எடுத்துனாங்க. சவுண்ட் வேறு இல்லை, அதால் திருப்பி எடுக்கிறோம். முதல் போடைக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது, இப்போ போடைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வாங்க தண்ணி கனவாயை அவிய போட்டு கொஞ்சம் எல்லாம் தூளெல்லாம் போட்டு புரட்டி வச்சு நாங்கள் ஒரு நாளுக்கு முதல் இதை வடித்து எடுத்துட்டோம். கண்டிப்பாக கனவா புரட்டைக்கு தண்ணி வரும். வடித்து எடுத்து போட்டு ஊசி கனவா தான் புரட்டுறோம். இது கொஞ்சம் பொரிய போட்டுட்டு இதால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கொஞ்சம் பொரியட்டும், பொரிஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஜம்மியாக வரும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு வட்டி வச்சுக்கிறேன். உள்ளி கறிமிளகாய் கிரீன் இங்கே தான் வட்டி நான் உரிச்சு நான் அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். இந்த காணொளி இப்படி இருக்குன்னு இனித்தான் பார்க்க போகிறீங்க. கனவா புரட்டை எஸ்பெமிலி தெரிஞ்ச அளவுக்கு செய்தது உங்களுக்கு காட்டுவோம்ண்டு உங்களுக்கு செய்கிறோம். ஏன்னு சொன்னால் வீட்டை செய்யலாம், அதை கனவா புரட்டை நம்ம அதால் இங்கே வழிகளை செய்தால் நல்லா இருக்கும். வீட்டில் வாசங்களாக இருக்கும், வழிகளை செய்தால் காத்தோட்டத்துக்கு நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். மண்டபடியாக உங்களுக்கு காட்டுவோம். ஓகேங்க, சும்மா கனவா நல்லா சூப்பராக பிரண்டுட்டுங்க. இங்கே பாருங்க, காட்டுங்க தான் உப்புக்குட்டி சாணிமா. இங்கே பாருங்க அப்படி வரைஞ்சி அப்படி பொறிஞ்சிட்டு இங்கே பாருங்க அப்படி பொறிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா. இங்கே இவ்வளோலாம் முட்டை கனவாய்ங்க, முட்டை இருக்காது வாசிக்கும் வேணா உங்களுக்கு விருப்பம் உண்டாச்சு. ஊசிக்கணவாய், இது ஊசிக்கணவாய். திருவோணமலையில் எங்களோட அண்ணின் சகோதரம் அண்ணின் சகோதரம் செய்தவ நல்லா இருந்தது. நாங்கள் பிறகு நாங்கள் செய்வோம் நாங்கள் அதுக்கு ஒரு சீசனுக்கு தான் ஊசிக்கணவாய் வரும். எங்கட அப்பா பாருங்க ஸ்வீட் கொட்டைக்கு போடுறாரு. கட்டுங்க எங்கடப்பா ஸ்வீட் கொட்டை போடுறாரு. ரெண்டு மகனுக்கு விருப்பம், அதால் ஸ்வீட் கொட்டை போடுறார். இப்போ நாங்கள் வட்டி நம்மளை எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். உள்ளி எல்லாம் ஓகேங்க, கொஞ்சம் மதங்கட்டும். தந்தூரி டிக்கா மசாலா போட்டுருக்கீங்க. கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பர் இருக்கு, நல்ல ரெட் கலரில் இருக்குல்ல. பீச்சுக்கு பக்கத்தில் இருந்து பாபிக்கும் ஊரில் கஞ்சினாம்பிச்சில் போய் கூழெலாம் காய்ச்சிடும். யா எனக்கு போனால் எல்லா ஃபேமிலியோடையும் சேர்ந்து காய்ச்ச வேண்டியதா. இப்போ எங்கே கருவேப்பிலை கழுவி கொண்டு வீட்டிலேருந்து வந்தேன் பாருங்க. எஸ் ஃபேமிலி போகும்போது இப்படித்தானே எல்லாம் கழுவி எல்லாம் வச்சு அதுலேயே ஒரு கன நேரம் எடுக்கும். இங்கே வந்து குட்டிக்காக்குள்ள கத்தி செய்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஹாப்பியாக காணொலி எடுக்கிறேன்னா ஒரு ஹாப்பியாக எடுக்கணும், சிரிச்சு கொண்டு எடுக்கணும். எஸ் ஃபேமிலி அது சிரிப்பு வருது இல்லை சந்தோஷம். ஏன் எடுத்துது சிரிப்பு பழகும் வேணும். சந்தேகம் வருதில்லை என்னென்னு தெரியா. கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம் முதல் சிரிப்பாக கூட பாருங்க அப்படி இருக்கண்டு. தண்ணி இல்லை பார்த்தீங்களா, இந்த வடித்த தண்ணியை எடுத்துட்டா. அது பிறகு இறக்குற மூட்டை கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறோம். இறக்குற மூட்டை கொரியாண்டர் ஆட் பண்ணுவோம். ஏன்னா குட்டி மாக்கள் இருக்கிறபடி எல்லாம் இருக்கிறபடியே நாங்கள் பச்சை மிளகா போடலை. ஆல்ரெடி பைசிகள் எல்லாம் போட்டு வச்சுனாங்களே, அதால் நாங்கள் ஆட் பண்ணல. என்ன கறி மிளகாயில் உரைப்போம். ஏன்னா குட்டி அளவு கொரியாண்டர் கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சம் வாசமாக இருக்கு. ஓகே பாருங்க அப்படி ரெடி வந்துருக்கு. பாருங்க இது இந்த கனவை கடிச்சா இவ்வளோ முட்டைங்க. இப்படி கடிச்சா வர காட்டுறேன். கடிச்சா சுட போதப்போ இங்கே வேறுங்க. இங்கே வேறு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ அந்த முட்டை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவ்வளோ புல் சாப்பிட விட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கு. இது கிடைக்கிறது கஷ்டம் என்னங்க, கிடைக்கிற கஷ்டம். இங்கே எடுக்கலாமுங்க, ஆனால் ஊரில் ஆனுங்க அது ஒரு சீசனுக்கு வேறு. இங்கே எடுக்கிற கஷ்டம். நல்லா இருக்கு, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அப்படி நல்லா இருக்கும். இங்கே எங்களோட அப்பா பாருங்க பீச்சில் வச்சு சமைச்சு கொண்டு இருக்கிறோம்.
கொஞ்சம் வெளிச்சங்கள் குறைய குறைய டார்க்குகள் வருது ஃபேஸ். இப்படி ஏன் செப்பரேட்டாக போடுறது தெரியுமா? அந்த வடித்து வச்ச தண்ணியை திருப்பி ஆட் பண்ண போகிறோம் வேணா. ஆட் பண்ணி அதை கொஞ்சம் இந்த தண்ணியை கொஞ்சம் வத்த விட்டு அந்த ஃப்ளேவர் எடுக்க போகிறார் அப்பா. எடுத்து போட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, இப்படியும் சாப்பிடலாம். இது கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் அந்த தண்ணியில் தான் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குது. எதுவும் மினக்கட்டா தானுங்க கனவா என்ன சாப்பாடும் நல்லா வரும். அவிகிற தண்ணியில் தான் அந்த ஃப்ளேவர் போகும். அதை எல்லாரும் ஊற்றுறது. அதை வச்சு நீங்கள் அதை ரிடியூஸ் பண்ணி அதை செய்திங்கண்டா அந்த ஃப்ளேவர் இருக்கும். அப்படி கொஞ்சம் வெளிச்சங்கள் குறையுது. அது கொஞ்சம் டார்க்காக இருக்கு. நல்லா டார்க்காக இருக்கு. கொஞ்சம் டார்க்காக இருக்கு. அந்த ஃப்ளேவர் இருக்குது. இதை கொஞ்சம் இதை போட்டால் தண்ணியாக போயிடும். இதை கொஞ்சம் கொஞ்சம் இதாண்டுவோம். வத்த விட போகிறோம். சொட்டு தண்ணியை வத்த விட்டா இதை கொஞ்சம் வத்த விட்டுட்டு அதுக்கு போட்டு எடுத்தா இதில் ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்கு பாருங்க. அப்பா பச்சை சட்டைக்கு எங்கடப்பா படிச்சிருக்கா? நாங்கள் அப்படி எடுத்துருக்கோம், அப்படி செய்திருக்கோம். சூப்பராக இருக்கு. இப்போ ஒயிட் ரைஸோட சாப்பிட்றோன்னா பிக்கும். கொஞ்சம் இது மட்டுமே காணுமே பிக்கும். ஸ்வீட் கொட்டாக்குங்க. இது ஸ்வீட் கொட்டாக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உள்ளுக்கு சீஸ் இருக்கு என்ன, சீஸ் இருக்குது. என் மகனுக்கு நல்லா பிடிக்கும். ஒரு ஆக்களுக்கு ஒவ்வொன்று தானேங்க. என் மகனுக்கு இது பிடிக்கும். சீஸ்னா சரியான சீஸ் இல்லைங்க, ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கணும். சாப்பிட்டா தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ என் மகனுக்கு இது பிடிக்கும், அதால் நாங்கள் அழிஞ்சு வாங்க. சிக்கன் சூப்பராக குக் பண்ணுது, திருப்பி விடுவோம். எல்லா பாபிக்கும் குக் பண்ணி கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து செம்மையான ஒர்க்கு. எத்தனை 30-40 யா ஆமாம், வெளியால் அறக்கவே இல்லாமல் இருக்குங்க. அதுதான் எங்களுக்கு சண்டே பிடிக்காது. பாபிக்கு போடுறதெல்லாம் என்ன சரியான வைக்க பிள்ளைகளை குட்டி மாக்கள் எல்லாம் குளிக்க பார்த்துட்டு செய்வோம் மட்டும் வந்துடுறாங்க. என்னப்பா ஓகே சூப்பர். பாருங்க மத்தி இதாக வந்துட்டு கிரேவி மாதிரி வந்து களி மாதிரி வந்துட்டு இதை போட்டு எடுக்க அந்த மாதிரி கீழே விடக்கினா என்று சொல்ல மாதிரி இருக்க போது பாருங்க. அப்பட கதை பார்த்தீங்களா? சொல்லுங்க இருக்கா ஒன் மோர். கீழே விடைக்கிறேன் ஒன்றா சொல்லி வேலையில். ஓ அப்பா எல்லாம் கதை, அப்பா எல்லாம் கதை பெற குழாங்கல்ல கீழே விடைக்கிறேன். இதை போட போகிறோம். இப்படியும் சாப்பிடலாம். பாருங்க இதை இதுக்க போட்டு எடுத்தா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். பாருங்க இதை போட்டு எடுத்தா இப்படி காட்டுங்க. யா இப்போ இந்த கிரேவியோட ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் பிக்கும். ஓகேங்க லுக் சூப்பராக கனவாப்படுத்திட்டோம். என்ன பாருங்க, எங்களோட அப்பா வாட்டர்மெலன் பட்டர் வாங்கி வைக்க குட்டி மக்கள் வந்து சோசேஜ் சாப்பிட்டு நெட்டோ முடிச்சு குடிச்சிட்டோ போட்டினோம் குளிக்க அகேன். நல்லா போகலாம் வேணா. அப்போ சாணி சாப்பிடுங்க. அப்பாவை வெட்டி அப்பாவை சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா அவையில் முகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்லி நம்ம அப்புறம் காட்டுறப்ப அதனால் லவ்வும் இல்லாதபடியாக நாங்கள் அப்பா சாப்பிட்டு காட்டுறேன். மொத்தம் கொஞ்சம் கொடுங்க.
இங்கே பாருங்க எல்லோரும் சாப்பிடினா எஸ் ஃபேமிலி ஷோ மாதிரி செல்ஃபி எடுத்து கொண்டு சாப்பிட்றோம். இங்கே பாருங்க அப்படி இருக்குது. கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன்னு சொன்னால் நல்ல இது நல்லா என்னது சூரியனே கண்ணா தூரத்திட்ட சூரியனே பாட்டு வந்து கொண்டு இருக்கு. அவ்வளோ பத்து இங்கே பாருங்க சூப்பராக இருக்கான். அப்படி இருக்குது செம்மையான இடம் இது. நாங்கள் முதல் காட்டின எல்லோரும் எல்லோரும் ஃப்ரெண்டெல்லாம் வந்த காணொளி வேறு, இது வேறு பீச். எது உங்களுக்கு பிடிக்கும்? எல்லாம் ஒன்று இருக்குது. எங்களோட வீட்டுக்கிட்டே ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? இப்போ நான் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டு. அன்னாசி பழம் இதுக்கு தூளெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். அதுக்கு இதில் வந்து சாப்பிடுவாங்க. ஊரில் குழம்புல தெரியாமல் இருக்குது. அந்த கட்டை தூளெல்லாம் போட்டு தருவாங்க. உப்பும் மிளகும் போட்டு சாப்பிட்றது வித்தியாசம், உப்பும் கொஞ்சம் தூளும் போட்டு சாப்பிட்றது வித்தியாசம். எனக்கு உப்பும் மிளகும் போடுறோம் விருப்பம். மிளகும் எல்லாம் தூள் காட்டத்தூளும் போடுறோம். நல்லா நல்லா இருக்கு. ஸோ கொடுங்க, சீத்து கொடுங்க. நாங்கள் உங்களுக்கும் இப்போ பார்க்குற காணொலி இல்லை அம்மா அப்பாவுக்கு எல்லாம் இருக்கோம். சாப்பிடுங்கோ. அது நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் தான் நாங்கள் இப்படி சொல்லி அம்மா தர நினைக்கிறீங்க. வந்த தானே சாப்பாடு தரலாம். எங்கள்ட கனடாவில் ஒரு பப்பி மூத்த காட்டுவோம்னா வருது இல்லை. ஓ மை காட், இஞ்சி பாருங்க. ஓ வா, இஞ்சி பாருங்க. பக்கத்தில் இருக்க நேவர் நாயோட வாக் பண்ணி டோக்கோவில் வாக் பண்ணி எப்படி குளிக்கிறாருன்னு பாருங்க. வா, தேங்க்யூ. Look at that cute. So cute. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு? அவே தண்ணிக்கு வந்து குளிச்சு பண்ணிக்கிறாங்க. எப்படி இது ஷேதா க்யூட்டாக இருக்குது. தலைமரெல்லாம் கூட வாங்க. அப்படி தான் எங்கட மச்சான் வளர்க்குற. What kind of dog? She's a golden retriever. Golden retriever. His name is Meme. Dog name golden retriever. Golden. Oh. ஓகேங்க. இந்த எப்படி இருக்குங்கட பாபிக்கு போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒப்ப சொல்ல போனோம். அப்போ தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வந்தா கண்டிப்பாக இதே மாதிரி செய்வோம். இது போகிற பீச் என்னப்பா? அதே தொடர்பு ஆனால் கொஞ்சம் தூரம் பெறும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போனால் எல்லாம் குளிக்கலாம். கிளீன் வாட்டர். ஒரே இதுதான், ஒரே லெக் தான். இது லெக் ஷோர்ன்றது ஒரே எல்லாம் கேட்டவ என்ன நேம் வந்து இது லெக் ஷோர். லெக் ஷோர்னா கிப்ளிங் குயின்ஸ்வே கிட்ட இருக்கு. கிப்ளிங் லெக் ஷோர் கிட்ட இருக்கு. அதுக்கு நம்மடைய போடணும். பாவங்க எப்போ கேட்டவ நான் போடல. வடிவான அட்ரஸ் போடுறோம். போர்ட் கிரெடிட் அந்த லெக் ஷோர் பக்கங்கள்ல குட் பாயிண்ட் அந்த லெக் தான் அப்படியே வந்து கொண்டே இருக்கு. இது அப்படியே நேக்ரா மாவட்டம் போகுது. இதுல இடக்கிட ஒரு இடங்கள்ல இருக்கு. போட் இருக்கிறார்கள் வீட்டுல இருக்கிற போட்டும் வாங்கி வச்சிருப்பேன் தானே. அதெல்லாம் கொண்டு வந்து காணொலி பாருங்க அப்படி நல்லா இருக்கு. அந்த மற்ற போட்டெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு. போட்டு கொண்டு வந்து என்ஜாய் இல்ல கொஞ்சம் ஆக்கள் குறைய மட்டும் வந்திருக்கலாம். ஆக்கள் கூடின ஆக்கள் இருக்கிறேங்கிற பிள்ளைகள் வேணுங்க. குளிச்சுட்டு வேணுங்க வேணுங்க. லவ் அப்படி வர லவ் அப்படி வரான்ட்டு அவ அங்கே போனா கேம்ப் அவ ஒரு இது குளிச்சு நல்லா அப்படி பேக்கு அவன் எல்லாம் கொண்டு தொப்பி எல்லாம் போட்டு லவ்ல காட்டு அப்படி கலந்துட்டான் குளிச்சு. இங்க குட்டியா சிங்கக்குட்டி பிளாக் ஆயிட்டான்.
ஓகேங்க, இந்த காணொலியை நாங்க முடிக்க போறோம். இந்த இதை like காணொளி பண்ணுங்க. இந்த காணொளி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குமோன்னு நம்பி தான் நாங்கள் மெனக்கெட்டு செய்து உங்களை எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களுக்கு காட்டுவோம் தான். ஏன்னு சொன்னா நாங்கள் நடுவதும் செய்கிற நாங்கள் உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குமென்ற இந்த காணொலி எடுத்து நாங்கள் சின்ன சின்ன டாக்குகளும் எடுத்து நாங்கள் குட்டி குட்டி டாக்குகளும் எடுத்து நாங்கள் கண்டிப்பா இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டு பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. யா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாதான் புதாக்கள் வந்தா சொல்லுங்க, பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நீங்க பெல் சட்டம் கேட்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும். நீங்களும் முட்டை கணவாய் செய்து சாப்பிடுங்க. தோசை கணவாய். ஊசிக்கிழமை செய்து சாப்பிடுங்க. பாய். உங்களோட அப்பா இருந்தா அப்படி கட் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.